இப்போ மூன்றாவது தலைமுறை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளைஞரணி கூட்டத்தில் முதுகுல குத்திட்டாங்க காங்கிரஸ். இனி காங்கிரஸ் கூட ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது அப்படிங்கிற கருத்துக்கெல்லாம் முன் வச்சிருக்காங்க. இதை பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எடுத்தே பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு தாத்தா, அப்பா, அடுத்து உதயநிதி ஸ்டாலின். ஒரே வாசகம் தான். அதில் சொன்ன விதங்கள் வேணும்னா மாறி இருக்கலாம். 20 வருஷத்துக்கு மேல நம்முடைய முதுகு மேல ஏறி நின்று நம்ம மேல சவாரி செஞ்ச காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு நம்முடைய முதுகுல கொப்பிட்டு போயிருக்கு. இதை யாரும் மறந்துடாதீங்க. இதுல மாணிக்கம் தாகூரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க இந்த மறைமுகமா அதிமுக கூட பேசியது, இதுல மீடியேட்டராக பாஜக செயல்பட்ட விஷயத்தை 4ஆம் தேதி நடந்தது இந்த சம்பவம். இந்த சம்பவம் நடந்த உடனே தான் மறுநாளே 5ஆம் தேதி டெல்லியில காங்கிரஸ் கட்சியுடைய கூட்டத்தை கூட்டி நாங்க பேசினோம். பேசிய பிறகுதான் 6ஆம் தேதி தாவேகாவுக்கு ஆதரவு என்கிற முடிவு எடுக்கப்பட்டது. அதாவது எங்களுடைய முடிவுக்கு காரணமே திமுக தான். விஜய் அவர்களை பொறுத்தவரைக்கும் அரசியல் ரீதியான யுத்தம். இந்த அரசியல் ரீதியான யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் அறிவாலயத்தை சுற்றி பல வளையங்கள்ல செக் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த முற்போக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது செக்குலியர் ப்ராக்ரசிவ் அலையன்ஸ், அந்த முற்போக்கு அப்படிங்கிற விஷயமும் அவர்கள் பறிக்கப்பட்டு விட்டால் அப்ப திமுக எந்த விஷயத்தை கொண்டு களமாட போறாங்க? என்ன ரீசன் அப்படின்னா, திமுகவினுடைய அந்த அடிப்படை டேக்லைனே சமத்துவம் சமூக நீதி தானே, அதை சொல்ல அது அந்த 2 கால்கள் தான் அங்க இப்ப டேமேஜ் ஆயிருச்சு, காயம் பட்டு கிடக்கிறது. இனி நடக்க முடியுமா? எழும்ப முடியுமா? எழும்பி நடக்க முடியுமா? இனி அந்த புத்தூர் கட்டு போன்ற கட்டுகள் போட்டு அதை தேற்றி கொண்டு வரக்கூடிய நிலையில தான் இப்போ திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் இளைஞரணி செயலர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இருக்காங்க. அது இன்னொரு விஷயம் கூட பெரிய ஹைலைட்டான ஒரு மோதலா போய்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, இனி வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் திமுக தனித்து போட்டியிடும் அப்படிங்கிற கருத்துக்களை வெளிப்படையாகவே சொல்ல தொடங்கிட்டாங்க. கனிமொழி அக்கா கூட அந்த கருத்துக்களை முன் வச்சாங்க. திமுக தனித்து போட்டியிட போறது கிடையாது, திமுக தனித்து விடப்பட்டிருக்கிறது, வேறு வழி இல்லை, அதனால தனிச்சு தான் நிக்கணும் அப்படிங்கிறத. திருச்சி கிழக்குல போட்டியிடுவாரா அப்படின்னா, அதற்கும் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக, வேண்டியவர்கள் மூலமாக தடை போடப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகள்லாம் இருக்கு. திருச்சி கிழக்குலையும் தோந்திங்க அப்படின்னா உங்க அரசியல் பயணமே முடிவடைந்து விடும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிரடியான அரசியலை எடுத்து போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் களமிறங்கினீங்க அப்படின்னா வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படிங்கிற செய்திகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. எடுக்கப்பட்ட ரிப்போர்ட்டும் அப்படித்தான் அவங்களுக்கு கிடைத்திருப்பதாக சொல்லப்படுது. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு நெல்லை சிவா அவர்கள் அனுப்பிச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ சமீபத்தில் திமுகவினுடைய இளைஞர் மன்ற அமைப்பாளர் கூட்டம் நடந்திருக்கு. இந்த கூட்டத்தில் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லாருமே பேசியிருக்காங்க. இதில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் பேசின ஒரு விஷயம்தான் கொஞ்சம் பாயிண்ட் அவுட் பண்ணி நம்ம பேசுறதுக்கு தூண்டுதலாக அமைஞ்சிருக்கு. இனி எந்த காலத்திலும் காங்கிரஸை நம்பக்கூடாது, நம்ம முதுகில் ஏறி 20 வருஷமாக சவாரி செஞ்சவங்க இன்றைக்கி நம்ம முதுகிலே குத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. நிறையா பேசியிருக்காரு. ஃபஸ்ட்டு இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய விஷயம், இந்த பக்கம் காங்கிரஸ் தரப்புலேருந்து மாணிக்கம் தாக்கூரும் பதிலடி கொடுத்துருக்காங்க. நாங்கள் வெளியேறியதுக்கான காரணம் என்ன, பின்னணியில் என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்ப்பதற்கு முந்தைய நிலையில் உதயநிதி ஸ்டாலின் கடந்த கால திமுக வரலாற்றை திரும்பி பார்த்து விட்டு தான் பேசுகிறாரா அப்படிங்கிற கேள்வி தான் மிக முக்கியமான கேள்வியாக இருந்துகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா 1984ஆம் ஆண்டு கலைஞர் கருணாநிதி அவர்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கூட இனி ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது அப்படிங்கிற கருத்துக்களை சொல்லித்தான் காங்கிரஸ் கூட்டணியை உடைத்துட்டு வெளியே வந்தாங்க. இனி காங்கிரஸ் கூட நாங்கள் எந்த உறவுமே வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கூட மீண்டும் திமுக சேர்ந்து தான் போயிடுச்சாங்க. 2014 தற்போதைய திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தனியார் தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அதில் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் தான் இன்டர்வியூ எடுத்தாங்க.
அதில் பேசும்போது கூட ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் இனி காங்கிரஸ் கூட நாங்கள் கூட்டணியே கிடையாது, காங்கிரஸ் வந்து எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, இனி வந்து ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது அப்படின்னு சொல்லி கருத்துக்கெல்லாம் முன் வச்சாங்க. இப்போது 3வது தலைமுறை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளைஞரணி கூட்டத்தில் முதுகுல குத்திட்டாங்க காங்கிரஸ், இனி காங்கிரஸ் கூட ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது அப்படிங்கிற கருத்துக்கெல்லாம் முன் வச்சிருக்காங்க. இதை பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எடுத்தே பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு தாத்தா, அப்பா, அடுத்து உதயநிதி ஸ்டாலின், ஒரே வாசகம் தான். அதில் வந்து சொன்ன விதங்கள் வேணுமென்னா மாறி இருக்கலாம். அப்போது வடிவேல் காமெடி ஒன்று இருக்குது சினிமாவில். வடிவேல் வந்து ஒரு போர்டை மாட்டிட்டு உட்காந்து மீன் விற்றுக்கிட்டு இருப்பாப்புல, இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும். பார்த்திவன் வந்துட்டு அப்போ மற்றவன் விற்கிறதெல்லாம் வந்து கெட்டுப்போன மீனாக விற்கிறான் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ என்னப்பா பண்ணுறது, நல்லதை எரேஸ் பண்ணிடு, அப்போ இங்கு மீன்கள் விற்கப்படும். அதுக்கப்புறங்க மீன் விற்காமல் நீ என்ன மானா விற்றுக்கிட்டு இருக்க, மீன் தானே விற்றுக்கிட்டு இருக்க அப்படின்னதும் மீனும் எரேஸ் பண்ணுறாங்க, இங்கு விற்கப்படும். இங்கு விற்கப்படும்னா மீனிங் இல்லாமல் ஒரு விஷயத்தை இங்கு விற்கப்படும்னா இந்த போர்டை விற்கிறியா, இல்லை அதில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்லை விற்கிறியா, இல்லை கடலையை விற்கிறியா அப்படிங்கும்போது அதுவும் எரேஸ் பண்ணும்போது விற்கப்படும் அப்படின்னு இருக்கும். அதையும் கலாய்க்கும் போது விற்கப்படும் எரேஸ் பண்ண பிறகு அந்த எழுதின போர்டு மட்டும் இருக்கும். இந்த போர்டை எதுக்கு வச்சிருக்கா நீ, ஆனால் போர்டையும் தூக்கி போட்டு கடைசியில் கடையே க்ளோஸ் பண்ணிட்டு போனதான். இந்த நிலையில தான் இப்போ அறிவாலயம் இருக்கிறது அப்படிங்கிற நிலையில தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் பிரதான கேள்வியாக இருந்துகிட்டு இருக்கு. இப்போ அறிவாலயத்தில் விற்கக்கூடியது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் முக்கியமான கேள்வியாக இருந்துகிட்டு இருக்கு. என்னன்னா, திமுக வந்து ஒவ்வொரு முறையும் தங்களுடைய தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வரும்போது தங்களை சுய பரிசோதனை செய்வதை விட மற்றவர்கள் மீது தூக்கி போடக்கூடிய நிகழ்வுகள் வந்து திமுகவில் பெருமளவு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தான் நம்ம கவனித்து பார்க்க முடிகிறது. அதனால தான் கலைஞர் கருணாநிதி, ஸ்டாலின் அவர்கள் அண்ட் இப்போ உதயநிதி போன்ற 3 பேரோட விஷயத்தையும் நாம் சொன்னோம். இருமுனை போட்டி தான். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, திமுக அதிமுக கூட மோதியது தாவேக்காவை பெரிய அளவில் பொருட்படுத்தலை. தாவேக்கா அதிரடியாக களத்தில் இறங்கி திமுகவை சாய்த்து விட்டது. இப்போ அண்ணா அறிவாலயத்தை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்க அப்படின்னா, தாவேக்காவுடைய நகர்வுகள் திமுகவுக்கு எது போன்ற நெருக்கடிகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெளிவாகவே புரியும். பார்த்தீங்கன்னா, திமுகவுடைய பலமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதச்சார்பற்ற முற்போக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் திமுகவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங், அதாவது 2 கால்கள் அப்படின்னு சொல்லலாம். 2 கால் இருந்தால் தான் நடக்க முடியும். 2 கால்கள், ஒன்று வந்து முற்போக்கு, இன்னொன்று சமூக நீதி. இந்த 2 விஷயம்தான் இந்த திமுகவை தாங்கி பிடித்து நிற்க வைத்து கொண்டிருக்கிறது. இந்த 2 விஷயத்தின் மீதுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈட்டி எறியப்பட்டிருக்கிறது. 2 கால்களுமே சேதாரத்துக்கு உள்ளாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ மாணிக்கம் தாக்கூர் கொடுத்த இன்டர்வியூவை பார்த்தீங்கன்னா கவனிச்சிருப்பீங்க. இந்திய கூட்டணியை விட்டு திமுக வெளியேறி விட்டது, அதற்கு பதிலாக தாவேகா உள்ளே வந்து விட்டது. இனி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய கூட்டணிக்கான பெயர் என்ன அப்படிங்கிறத கூடிய விரைவில் தாவேகா தலைமை அறிவிக்கும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. அப்போது விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும், முதலமைச்சர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு சில வாரங்களுக்குள்ளார கூடிய நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் ஒரு பொதுக்கூட்டத்தை, அனைத்து கட்சிகளுக்கான ஒரு பொதுக்கூட்டத்தை கூட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவை சம்பவம், அந்த சிறுமி பாலியல் பலாத்கார சம்பவம், அது போன்ற நிகழ்வுகள், இந்த மின்தடை போன்ற விஷயங்கள் இல்லை அப்படின்னா இன்னும் ஓரிரு நாட்களுக்குள்ளாரவே அந்த பொதுக்கூட்டம் கூட்டப்பட்டிருக்கும். அதுக்கான செயல்பாடுகள் எல்லாமே பின்னணியில் நடந்து கொண்டிருந்தது. இப்போ வந்து இது போன்ற பிரச்சனைகளால் கொஞ்சம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பொதுக்கூட்டத்தில் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை முன்வைக்க போகிறாங்க. என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னா, கூட்டணியில் யார் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத முதல்வர் விஜய் அவர்களே வெளிப்படையாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இப்போ வந்து இந்த கட்சிகள் எல்லாம் உள்ளே வரும்போது நாங்கள் வெளியில் இருந்து ஆதரவு அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா கூட்டணியில் இடம்பெற்றாங்க. ஸோ இப்போ கூட்டணியில் இடம்பெற்ற பிறகு பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடந்துகிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு வந்து எல்லா தலைவர்களும், திருமாவளவனாக இருக்கட்டும், IUML தலைவர் காதர் மொய்தீன் அவர்களாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்ட் தலைவர்கள் வீரபாண்டியன், சண்முகம் யாராக இருக்கட்டும், ஸ்டாண்டில் போய் சந்தித்தாங்க, பேசினாங்க, சமாதானப்படுத்தினாங்க, வெளியில இருந்து ஆதரவு அப்படின்னாங்க. வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கப்பட்டது கொஞ்சம் சில நாட்களில் வந்து சில மணி நேரங்களில் வந்து கூட்டணியில் இடம்பெற்றாங்க. கூட்டணியில் இடம்பெற்று சில மணி நேரங்களில் ஒரு சில நாட்களுக்குள்ளார வந்து திமுகவோட மோத துவங்கிறாங்க. என்ன மோதல் அப்படின்னா, நீங்கள் 2 பேருமே அதிமுக திமுக 2 பேருமே நீங்கள் ஒரு கூட்டணியை உருவாக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டீங்க அப்படிங்கிற விஷயத்தை
வெளிப்படையாக போட்டு உடைச்சாங்க. இதுக்கு வந்து யார் மீடியேட்டர் அப்படின்னா டெல்லி பாஜக தான் இருந்தது. ஒரு இன்டர்கம் கால் மூலமாகவே கனெக்ட் பண்ணாங்க. பாஜகவுடைய மூத்த தலைவர் டெல்லியிலிருந்து பண்ணாங்க. ஸோ 2 பேரை இணைத்து ஒரு கூட்டணியை உருவாக்கி தாவேக்காவை வீழ்த்துவதற்காக உருவாக்கப்பட்டது. அது தோல்வி கண்டது அப்படிங்கிறத தாவேக்கா தரப்பிலிருந்து சொல்லலை. இதை சொன்னது யார் அப்படின்னா திமுக கூட்டணியில் பயணித்த திருமாவளவன் வெளிப்படையாக சொன்னாங்க. அதே நேரத்தில் கம்யூனிஸ்டுடைய தலைவர் தேசிய தலைவர் பேபி அவர்கள் வெளிப்படையாக சொன்னாங்க. காங்கிரஸ் கட்சியிலிருந்து அதே குரல் சொல்லப்பட்டது. ஐயுஎம்எல்ல இருந்து காதர் மைதீன் வெளிப்படையாகவே போட்டு உடைச்சாங்க. ஸோ நீங்க தான் பின்னணியில் பேசுனீங்க. இதில் மாணிக்கம் தாகூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த மறைமுகமா அதிமுக கூட பேசியது, இதுல மீடியேட்டராக பாஜக செயல்பட்ட விஷயத்தை 4ஆம் தேதி நடந்தது இந்த சம்பவம். இந்த சம்பவம் நடந்த உடனே தான் மறுநாளே 5ஆம் தேதி வந்து டெல்லியில காங்கிரஸ் கட்சியுடைய கூட்டத்தை கூட்டி நாங்க பேசினோம். பேசிய பிறகுதான் 6ஆம் தேதி தாவேக்காவுக்கு ஆதரவு என்கிற முடிவு எடுக்கப்பட்டது. அதாவது எங்களுடைய முடிவுக்கு காரணமே திமுக தான். நீங்க வந்து பாஜக பக்கம் சேர்ந்து கொண்டு அதிமுக கூட கூட்டணி உருவாக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடலைன்னா காங்கிரஸ் வெளியேறி இருக்காது அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. அதே நேரத்தில் இன்னொரு கருத்துக்களையும் சொல்லியிருக்காங்க மாணிக்கம் தாகூர். 2029 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக திமுக பாஜக கூட்டணி அமைத்து தான் தேர்தலை சந்திக்க போகிறது. அதற்கான நகர்வுகள் நடந்துகிட்டே இருக்கு. நீங்க எதிர்காலத்தில் இதை பார்க்க போறீங்க அப்படிங்கிற கருத்துக்களையும் முன் வச்சிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணி, அதாவது தேர்தல் களத்திலையும் திமுக தோல்வி கண்டு விட்டது. முதல்வர் ஸ்டாலினும் சொந்த தொகுதியிலேயே சாய்க்கப்பட்டு விட்டார். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவதாக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணிகளும் திமுக கூட்டணி பலத்தில் தான் வெற்றி பெறக்கூடிய கட்சி. நீரில்லை என்றால் முதலைக்கு பலம் கிடையாது. கூட்டணியிலிருந்தும் எல்லாம் வெளியேறிட்டாங்க. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக தலைமையை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் திமுக தனித்து போட்டியிடும் அப்படிங்கிற கருத்துக்களை வெளிப்படையாகவே சொல்ல தொடங்கிட்டாங்க. கனிமொழி அக்கா கூட அந்த கருத்துக்களை முன் வச்சாங்க. திமுக தனித்து போட்டியிட போறது கிடையாது. திமுக தனித்து விடப்பட்டிருக்கிறது, வேறு வழி இல்லை. அதனால தனிச்சு தான் நிக்கணும் அப்படிங்கிறத மதிமுக வைகோ இருக்காங்க. வைகோவை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வைகோவுடைய பேச்சுக்களை பொறுத்த வரைக்கும் வீரமணி வந்து 2 பிராமணர்களுக்கு நீங்க அமைச்சரவையில் இடம் கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கும் போது அதற்கு முதல் ஆளாக ஓடி வந்து இல்ல செய்தது சரிதான் அப்படின்னு சொல்லி பேசியவர் வந்து வைகோ அவர்கள் தான். வீரமணி மேல ஒரு அட்டாக்கை துவைக்கிறாரு. வீரமணியும் திமுகவுடைய தாய் கழகம், திமுக கூட பயணிக்கக்கூடியவர். அப்போ வைகோவுடைய நகர்வுகளையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ எதிர்வரக்கூடிய நாட்கள்ல திமுகவுக்கு எதிர்வினையாகவே இருக்கிறது. எதிர்வரக்கூடிய நாட்கள்ல இந்த பக்கம் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள்லாம் இப்ப என்ன அப்படின்னா இப்போ ஜவாஹிருல்லா சொன்ன கருத்துக்களை தான் இப்போ முன்வைக்கணும். வேற வழி இல்லை. உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்டதுனால வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்படிங்கிற தொனியில தான் ஜவாஹிருல்லாவை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய நாட்கள்ல எங்களுடைய கட்சி தனி சின்னத்தில் தான் போட்டியிடும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. உடனே வந்து ஜவாஹிருல்லா கழுத்துல வந்து ஒரு கடிவாளத்தை போட்டு இழுத்து வச்சிருக்கிறதுனால தான், உதயசூரியன் சின்னத்தின் மூலமாக திமுக இழுத்து வச்சிருக்கிறதுனால தான் ஸோ வெளியே வர முடியல, ஆதங்கத்தின் வெளிப்பாடாக தான் அவங்க தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் உடனே ஜவாஹிருல்லா வேறு வழி இல்லாமல் இல்லை நாங்கள் அந்த அடிப்படையில் சொல்லலை, கட்சியை வளர்த்தெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது போன்ற கருத்துக்களை சொன்னேன், தவறான விதத்தில் வெளியில் பேசுகிறாங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. நீங்கள் வந்து அதை சொல்வதற்கு உங்களுடைய பயணம் நீண்ட நெடிய பயணம். கடந்த காலத்தில் சொல்லியிருக்கலாம், இல்லை எதிர்காலத்தில் சில மாதங்கள் சில வருடங்கள் கழித்து சொல்லியிருக்கலாம். இப்போ வந்து உங்கள் கூட்டணியில் பயணித்த கட்சிகள் எல்லாம் அமைச்சரவையில் இடம்பெறும் போது நீங்கள் இந்த கருத்துக்களை முன்வைக்கிறீங்க அப்படின்னா அதனுடைய பின்னணி என்ன? பின்னணி தான் ஸ்டாலின் அவர்களே சொல்லிட்டாங்களா 5 வருஷம் அந்த ஆட்சி நீடிக்காது அப்படின்னு. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா ஒரு பழமொழி இருக்குது. கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வந்து வானம் ஏறி வைகுண்டம் போவதற்கு முயற்சி செய்தானா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் இவர் எம்எல்ஏவே கிடையாது. திருச்சி கிழக்கில் போட்டியிடுவாரா அப்படின்னா அதற்கும் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக வேண்டியவர்கள் மூலமாக தடை போடப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகள்லாம் இருக்குது. திருச்சி கிழக்கிலையும் தோந்திங்க அப்படின்னா உங்கள் அரசியல் பயணமே முடிவடைந்து விடும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழலில் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிரடியான அரசியலை எடுத்து போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் களமிறங்கினீங்க அப்படின்னா வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படிங்கிற செய்திகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. எடுக்கப்பட்ட ரிப்போர்ட்டும் அப்படி தான் அவங்களுக்கு கிடைத்திருப்பதாக சொல்லப்படுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி கிழக்கிலையும் போட்டியிட போகிறது கிடையாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக உள்ள வருவதற்கு ஒரு சில ஆண்டுகளுக்கு வாய்ப்பே கிடையாது. இனி ஏதாவது ஒரு இடைத்தேர்தல் இந்த திருச்சி கிழக்கை கடந்த நிலையில் ஒரு 2 ஆண்டு காலம் கழித்து தாவேக்கா மீது ஒரு ஆன்டி இன்கம்பன்சி கிரியேட் ஆனால்
அந்த நேரத்தில் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லைன்னா 2031 தான். இன்னும் 5 வருஷம் காத்திருக்கணும். அப்போ ஒரு எம்எல்ஏ ஆகுவதற்கே 5 வருஷம் நீங்கள் காத்திருக்க வேண்டிய நிலையில் இங்கே வந்து 108 தொகுதியில் வெற்றி பெற்று உங்களுடைய கூட்டணியை உடைத்து கூட்டணியை முழுவதும் தன் பக்கம் எடுத்து உங்களுடைய கூட்டணியுடைய பெயரையே காலி செய்யக்கூடிய வகையில் இங்கே வியூகம் அமைச்சு சென்றுகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த SPA செக்யூலியர் ப்ராக்ரசிவ் அலையன்ஸ் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இப்போ வந்து இருக்கிறதா அப்படின்னா தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு சூழல் தான். ஒரு காகித கப்பல் போல தான் இப்போ இருந்துகிட்டு இருக்கு. இப்போ அதுக்கு சொந்தம் கொண்டாடக்கூடிய நிலையில இந்த தாவேக்காவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் வரப்போறாங்க. அப்போ இந்த பொதுக்குழு கூட்டம் தாவேக்கா நடத்தக்கூடிய பொதுக்குழு கூட்டத்தில் இதே போன்ற ஒரு பேரை தான் அவங்களும் பயன்படுத்த போறாங்க. மதச்சார்பற்ற சமூக நீதி கூட்டணி அப்படிங்கிற நிலையில் தான் ஒரு பெயர் தேர்வு செய்து வைக்கப்பட்டிருப்பதாக தாவேக்கா தரப்பிலிருந்து சொல்லப்படுது. இவங்க வந்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, இவங்க வந்து மதச்சார்பற்ற சமூக நீதி கூட்டணி. அவங்க சமூக நீதியை உள்ள வைக்கல, இங்க சமூக நீதி உள்ள வைக்கப்பட்டிருக்கு. திமுகவினுடைய அந்த அடிப்படை டேக்லைனே சமத்துவம் சமூக நீதி தானே, அதை சொல்ல அது அந்த 2 கால்கள் தான் அங்க வந்து இப்ப டேமேஜ் ஆயிருச்சு, காயம் பட்டு கிடக்கிறது. இனி நடக்க முடியுமா, எழும்பி நடக்க முடியுமா? இனி அந்த புத்தூர் கட்டு போன்ற கட்டுகள் போட்டு அதை தேற்றி கொண்டு வரக்கூடிய நிலையில தான் இப்போ திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் இளைஞரணி செயலர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இருக்காங்க. அது இன்னொரு விஷயம் கூட பெரிய ஹைலைட்டான ஒரு மோதலா போய்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, கலைஞர் அவர்கள் செயல்பட முடியாமல் இருந்த நேரத்தில் தான் செயல் தலைவர் அப்படிங்கிற பதவி உருவாக்கப்பட்டது. செயல் தலைவராக ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வரப்பட்டு அங்கே வேகம் எடுத்து செயல்பட்டாங்க. கலைஞர் அவர்கள் மறைவுக்கு பிறகு சட்ட ரீதியாக திமுகவுடைய விதிமுறைகளில் இருந்து அந்த பதவி அகற்றப்பட்டு விட்டது. ஆனால் இப்போ மீண்டும் அதே கோஷங்கள் எழும்பிவிட்டது. என்ன அப்படின்னா, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களே தோல்வி கண்டதுனால செயல் தலைவர் பதவி அப்படிங்கிற ஒரு பதவி கொண்டு வரப்பட வேண்டும். இந்த செயல் தலைவர் பதவியில் யாரை அமர்த்துவது அப்படின்னு கேள்வி வரும்போது கட்சி மட்டத்திலிருந்து கனிமொழி அக்கா அவர்களுடைய பெயர் அங்கு முன்னிலைப்படுத்தப்படுகிறது. செயல் தலைவராக கனிமொழி அவர்களை கொண்டு வரணும்னு இளைஞரணி கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை செயல் தலைவராக கொண்டு வரணும் அப்படிங்கிற பேச்சுக்களும் அங்கே அடிபட்டிருக்கு. ஏற்கனவே எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கட்சி மட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே முதல்வராக ஸ்டாலின் அவர்கள், துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் முதல்வர் வீழ்த்தப்பட்டிருக்காங்க. அப்போ அங்கே கனிமொழி அவர்களுக்கு தான் செல்வாக்கு அதிகமாக இருக்கும். இது வந்து 2 கோஷ்டியாக அங்கே ஒரு மோதல் போக்கு அங்கே இருந்துகிட்டு இருக்கு. இப்படியான சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகளில் இங்கே ஆட்சி வீழ்த்தப்படும் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதான் நம்ம ஏற்கனவே சொன்னது போலதான் ஒவ்வொரு விஷயங்களும் யுத்தத்தில் வந்து 2 படைகளுக்கு இடையில மோதல்கள் நடைபெறும். சுற்றி வளர்ச்சி பெரிய தாக்குதல்கள் நடத்துவாங்க. சுற்றி வளர்ச்சி தாக்குதல் நடத்தும் போது அங்கே இருக்கக்கூடிய எதிர்ப்படையை பொறுத்த வரைக்கும் தப்பிப்பதற்கே வழி இல்லாமல் ஒரு சிக்கி தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது போன்ற யுத்தங்களை நாம வரலாறு ரீதியாக படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம், செய்திகள் மூலமாக பார்த்திருக்கோம். அதே போன்ற ஒரு நிலையில தான் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியான யுத்தம். இந்த அரசியல் ரீதியான யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் அறிவாலயத்தை சுற்றி பல வளையங்கள்ல வந்து செக் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த முற்போக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது செக்யூலியர் ப்ராக்ரசிவ் அலையன்ஸ், அந்த முற்போக்கு அப்படிங்கிற விஷயமும் அவர்கள் வந்து பறிக்கப்பட்டு விட்டால் அப்போ திமுக எந்த விஷயத்தை கொண்டு களமாட போறாங்க? என்ன ரீசன் அப்படின்னா, சமூக நீதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போடுவதற்கு தாவேக்காவுக்கு அந்த உரிமை இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, 2 இஸ்லாமியர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்காங்க, 2 பிராமணர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்காங்க, 8 பட்டியலிட்டவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்காங்க, மற்ற சமூக மக்களும் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்காங்க. திமுக செய்யாததை தாவேக்கா செய்திருக்கிறது. சமூக நீதிக்கு சொந்தம் தாவேக்கா கொண்டாடலாம், கொண்டாடுவதற்கான உரிமை தாவேக்கா பக்கம் இருக்கிறது. இப்போ திமுக கிட்ட நீங்க எத்தனை பட்டியலின சமூகத்துக்கு கொடுத்தீங்க, எத்தனை இஸ்லாமியர்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு கேள்விகள் முன்வைக்கும் போது இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தொகுதி கொடுப்பதே ராரா தான் இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆவடி நாசர் தூக்கி அடிக்கப்பட்டு மாற்றி கொடுக்கும் போது கூட இஸ்லாமியர்கள் மத்தியில் பெரிய ஒரு அதிர்வலை உருவாகி இருந்தது. பட்டியலின சமூகம் அப்படின்னு வரும்போது 1 அல்லது ஒரு 2 கொடுத்தாலே பெரிய விஷயம் அப்படின்னு பார்க்கப்பட்டது. பிராமணர்கள் லிஸ்ட்லேயே கிடையாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மக்களையும் சம உரிமையோடு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான் சமூக நீதி அப்படின்னு பார்க்கப்படும். அப்போ சமூக நீதிக்கு சொந்தம் கொண்டாடக்கூடிய ஒரு கட்சியாக தாவேக்கா உள்ள வருது. அப்போ சமூக நீதியை வந்து இனி தாவேக்காக்கு எதிரில் நின்று திமுக சொந்தம் கொண்டாட முடியுமா அப்படின்னா கேள்விக்குறி என்று சொல்வதை விட அதற்கான சாத்தியக்கூறுகள் சாத்தியம் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற விஷயத்தை விக்கிரவாண்டியில் விஜய் அவர்கள் முழங்கும் போது ஸ்டாலின் அவர்கள் இந்த பக்கம் என்ன முழங்கினாங்க? கூட்டணி ஆட்சிக்கு சாத்தியமே கிடையாது, தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது எங்களுக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். அது எங்களுக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8.5 கோடி மக்களுக்கும் தெரியும், வாக்களிக்கக்கூடிய 5.25 கோடி வாக்காளர்களுக்கும் தெரியும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. சாத்தியம் இல்லாத விஷயத்தை
சத்தியமாக சாத்தியமாக்கி இருக்கிறது தமிழக வெற்றி கழகம். ஸோ இதைத்தான் நாம கவனிக்கணும். ஆனால் இந்த அடிப்படையில் தான் நம்ம இது போன்ற கருத்துக்களை முன் வச்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது எப்படி தாவேகாவுடைய பயணம் இருந்துகிட்டு இருக்கு, திமுகவுடைய பயணம் எப்படி இருக்கிறது, தமிழக வெற்றி கழகத்தை வீழ்த்தக்கூடிய அளவில் திமுகவுடைய செயல்பாடு இருக்கிறதா அப்படின்னா, இன்னமும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி முதுகில் குத்தி விட்டது, ஐயுஎம்எல் கையில் குத்தி விட்டது, விசிகா கண்ணில் குத்தி விட்டு, இது போன்ற கருத்துக்களை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர தன்னுடைய கட்சி எந்த நிலையில இருக்கு, தன் பக்கம் என்ன தவறுகள் இருக்கிறது, அங்க என்ன கட்டமைப்போல உருவாக்கணும். அதான் சினிமாவை கவர்ச்சியா முதலீடா வச்சு ஜெயிச்சிருக்காங்க. ஒரு தாயை தேடக்கூடிய குழந்தை மறுபடியும் தாய்கிட்டே வரா மாதிரி வெயில்ல இருக்கும்போது நிழலின் அருமை தெரியாது, கூறிய சீக்கிரம் அந்த நிழலின் அருமை புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அறிவாலயம் அப்படிங்கிற ஆலமரமே சாய்க்கப்பட்டு விட்டது. மரமே சாய்க்கப்பட்ட பிறகு அங்க நிழலே கிடையாது. வெயில்ல தவிக்கக்கூடிய மக்கள் நிழல் இல்லாத பகுதிக்கு ஓடுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அப்போ ஆலமரமே சாய்க்கப்பட்டு நிழலே இல்லாமல் இருக்கும்போது பேசக்கூடிய பேச்சுக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராமங்கள் சைடு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வீடு பத்திக்கிட்டு எரியும் போது பக்கத்தில் உட்காந்து வீடி பற்ற வச்சுக்கிட்டு இருந்தானா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போன்ற நிலையில தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா திமுக அப்படிங்கிற விஷயம் முற்றிலுமாக பெரிய பாதிப்புகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. சுய பரிசீலனை செய்து அதை கட்டமைக்கக்கூடிய வேலைகளை விட்டு இது போன்ற வசனங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா சினிமா மோகம், ஒரு சினிமா கவர்ச்சி தான் இங்கே வெற்றி பெற வச்சது அப்படின்னா, தேர்தல் காலத்தில் வாக்களித்த மக்கள், அதாவது இந்திய அளவிலேயே கல்வி அறிவில் முதல் நிலையில் இருக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னு சொல்லி கடந்த காலத்தில் ஆட்சியில் இருக்கும்போது, முதல்வர் ஆக இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் மார்தட்டி சொல்லி கொண்டிருந்தாங்க. அப்போ கல்வி அறிவில் முதல் நிலையில் இருக்கக்கூடிய மாநிலம் ஒரு வாக்களிக்கும் போது சிந்திக்காமல் வாக்களித்திருக்குமா? இல்லை, சினிமா கவர்ச்சியை திமுக 60கள் காலகட்டத்திலேருந்து தம்பி உன்னுடைய முகத்தை காட்டு ஓட்டு கிடைக்கும்னு அண்ணா அவர்கள் ஃபாலோ பண்ணி, அண்ணா அவர்கள் சொன்னது, எம்ஜிஆர் அவர்களை முன்னிறுத்தி சொல்லி மக்கள் மத்தியில் ஃபேஸை காமிச்சு தான் வந்தாங்க. ஸோ இப்போ மக்கள் சிந்திச்சிருக்க மாட்டாங்களா? ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்களை பார்த்து சினிமா கவர்ச்சி அப்படிங்கிற முகத்தை காட்டும் போது ஏன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய முகமும் அங்கே காட்டப்பட்டதை திமுக காட்டி கொண்டு தானே இருந்தது? ஏன் அந்த முகத்துக்கு அப்போ கவர்ச்சி இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா? கவர்ச்சி இல்லாத ஒரு முகம் தான் சினிமாவில் கோலோச்சி கொண்டிருந்தது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாமா? இப்போ கூட ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு. 2022ஆம் ஆண்டு கமல் அவருடைய ராஜ்கமல் நிறுவனம் மூலமாக ஒரு மூவி ஒன்று பண்ணுவதற்கான வேலைகளில் ஈடுபட்டாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சரான பிறகு இனி சினிமாவுக்கே கிடையாது, மூடு விழா நடத்தியாச்சு, சினிமா பக்கம் கிடையாது அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. மீண்டும் பேச்சுவார்த்தை துவங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு மீடியாவில் செய்தி போட்டிருக்காங்க. கமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து உதயநிதி ஸ்டாலினை வச்சு அந்த படத்தை தூசி தட்டி எடுக்க போகிறாங்க, மீண்டும் அந்த படத்தை பண்ண போகிறாங்க அப்படின்னா செய்திகள் போயிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ அமைச்சர் பதவி கிடையாது, எதிர்க்கட்சி தலைவராக தான் இருக்காங்க. நேரம் சினிமாவில் நடிப்பதற்கு போதிய அவகாசம் இருக்கிறது. 5 ஆண்டுகள் எதிர்க்கட்சியில் தான் உட்கார போகிறாங்க. அப்படிங்கும் போது சினிமா பக்கம் செல்லலாம் அப்படிங்கிற சூழ்நிலையில் ஒரு பேச்சு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகளும் வந்துட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் அப்போ மீண்டும் அந்த சினிமா பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செல்கிறார் அப்படின்னா என்ன ரீசனுக்காக செல்றாங்க? உங்களுடைய பணி மக்கள் கடமை செய்யக்கூடிய விஷயம் தான். ஏன் அங்கே போறீங்க அப்படின்னா, அப்போ சினிமா கவர்ச்சியை மீண்டும் அதிகப்படுத்துவதற்காக செல்றீங்களா? ஏற்கனவே உள்ள சார்ஜ் இறங்கிருச்சு, ரீசார்ஜ் பண்ணுவதற்காக அங்கே செல்றீங்களா அப்படிங்கிற கேள்வி தான் உருவாகிட்டு இருக்கும். இப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் சினிமாவிலிருந்து வந்ததுனால சினிமா கவர்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை முன்வைக்கிறாங்க. அதே இது வேறு ஒரு நபர் வேறு ஒரு துறையில இருந்து வந்ததா அந்த துறை குறித்த விமர்சனத்தை இங்கே முன் வச்சிருப்பாங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எந்த துறையில இருந்து வந்தாங்க, எப்படி வந்தாங்க அப்படிங்கிற விஷயம் கிடையாது. அவங்க பார்த்தீங்கன்னா யார் வந்தாங்க, எப்படி ஆட்சியை பிடிச்சாங்க, எப்படி ஆட்சியை கொடுக்குறாங்க, இது போன்ற ஒரு விஷயங்கள் தான். இப்போ கடந்த காலத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, காமராஜருக்கு எதிராக திமுக வைக்காத விமர்சனமா? ஸோ பார்த்தீங்கன்னா இது அரசியலில் பேசக்கூடிய நிகழ்வுகளாக தான் நம்ம எடுக்க முடியும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்தை, தமிழக மக்களை, உலகத்தை திமுக கவனிக்க தவறிவிட்டதா அப்படிங்கிற கேள்வி தான் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வாய்ஜால அரசியல் எடுப்படாது, போலியான விளம்பரங்கள் மக்கள் மத்தியில் எடுப்படாது. அதே நேரத்தில் யார் என்ன பேசுகிறாங்க, என்ன செய்தாங்க, என்ன செய்துக்கிட்டு இருக்காங்க, என்ன செய்ய போகிறாங்க, அப்போ மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை உருவாக்கினால்தான் களத்தில் வெற்றி பெற முடியும். அந்த நம்பிக்கையை விஜய் அவர்கள் தேர்தல் களத்தை சந்திக்கும் போது அந்த நம்பிக்கையை கொடுத்தாங்க. என்ன நம்பிக்கை அப்படின்னா, டிரான்ஸ்பரண்டான ஒரு ஆட்சியை கொடுப்பேன், மக்கள் பணம் 1 ரூபாய் கூட எடுக்க மாட்டாங்க, பல விஷயங்களை சுட்டி காட்டினாங்க. இதே போல தேர்தல் களத்தில் எந்த கட்சியாவது கொடுத்துருக்காங்களா?
அப்போ மக்களுக்கு ஒரு நம்பிக்கை தாவேகா மேல வந்தது. விஜய் ஒரு நடிகர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை கடந்து கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் நம்பிக்கையை உருவாக்கிச்சு. இந்த நம்பிக்கை தான் களத்தில் பிரதிபலித்தது. அதில் சொன்னாங்க அலை அடிக்கல, சினிமா கவர்ச்சியால தான் அடிச்சிருக்கு. இதெல்லாம் பேச்சுக்கு நல்லா இருக்கும், வசனங்கள் பேசும்போது நல்லா இருக்கும். வெற்றி தான், தோல்வி தான். சொந்த தொகுதியிலே மண்ணை கவியது தான். அதை வரலாற்றுல இருந்து மாற்ற முடியாது. நம்ம கூட பேசியிருந்தோம். அப்போ திமுக வரலாற்றில் தலைவராக இருந்து தோல்வி கண்ட ஒருவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். இது வரலாற்றிலிருந்து மாற்ற முடியாது. என்னதான் ஈயம் பூசினாலும் உண்மை முகம் வெளிப்பட்டுவிடும். சொல்லுவாங்க பார்த்தீங்களா, காக்கா என்னதான் குளிச்சாலும் கொக்கு ஆக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. அதே போன்ற ஒரு நிலை தான், மாற்ற முடியாது. அதனால இறுதியாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, திமுகவை பொறுத்த வரைக்கும் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். அந்த அமைப்பில் இருக்கக்கூடியவர், திமுகவில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே சுய பரிசோதனை செய்ய வேண்டும். திமுகவுக்கு புது ரத்தம் பாய்ச்சப்பட வேண்டும். திமுகவுடைய கொள்கை ரீதியான விஷயங்கள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். இப்படி பல விஷயங்கள் செய்தால்தான் எதிர்காலத்தில் திமுக உயிர்ப்போடு இருக்கும். இல்லைன்னா அந்த உயிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமே கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. ஓகே சார், பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164